ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தனுஷ்குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த எம்டிஎஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம லிவரேஜ் எடுக்க முடியும். ஆனால் இதில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு லோ கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 10,000 இல்லை ஒரு 20,000 இருக்குது அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்கில் எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு சிங்கிள் ஷேரில் வந்து போட்டுடுறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஈவன் நம்ம ஜென்ரலாக ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போதுமே நம்ம எப்படி பண்ணுவோம்னா, டைவர்சிஃபை பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு சின்ன ஒரு இன்சைட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு ஆக்சுவலாக இப்போ ஒரு 10K இருக்குன்னா, நம்ம எந்த மாதிரி அந்த எம்டிஎஃப் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எம்டிஎஃப் இன்சைட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஸ்கேனக்ஸில் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் தன் அக்கௌண்ட்டை உங்களுக்கு இந்த இன்சைட்ஸில் வந்துட்டு எம்டிஎஃப் இன்சைட்ஸ்னே இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து மந்த்லி சேஞ்ச் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நெட் புக் ஆடட் வந்து என்னென்னா 718 கோடி வந்து என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. அப்படின்னு என்னென்னா அந்த அளவுக்கு வந்து எம்டிஎஃப் ஃபண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் மக்கள். ஓகே, இது வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரி டேட்டா, எல்லா புரோக்கர் எல்லாமே சேர்த்து. இப்போ இதில் என்னென்ன டாப் ஸ்டாக்ஸ் இண்டஸ்ட்ரியில் எம்டிஎஃப்ல அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகே, இப்போ இத்தனை பேர் அப்போ எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரே ஸ்டாக்கில் கொண்டு போய் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கலாமே. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு டிசிஎஸ் வந்து இப்போ நான் பை பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, இப்போ என்னோடய கேபிட்டல் ஒரு 10K இருக்குன்னா, இன்வெஸ்டிங்கில் தான் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவோமா. இப்போ இதில் வந்து 10Kக்கு எத்தனை ஷேர் வாங்க முடியும்? ஒரு 3 ஷேர் தான் வாங்கலாம். ஓகே, அதுக்கே 9,500 வந்துடும். ஆஃப்டர் தட் நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் இப்போ என்கிட்ட அதே 10K தான் இருக்குது. நான் எம்டிஎஃப் யூஸ் பண்ணி டிசிஎஸில் மட்டுமே ஃபுல் எம்டிஎஃப் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஒரு 2-3 ஸ்டாக் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம், என்னோடய ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்டிஎஃப் கொடுக்குறேன். இப்போ எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ என்னோடய கேபிட்டல் 10,000 அப்படின்னா இதில் மார்ஜின் 10,000 வர வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஓகே, இப்போ 14-15 ஷேர் வந்துருச்சா. இப்போ இது என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்கே வந்து நமக்கு 3 ஷேர் தான் எடுக்க முடிஞ்சிச்சு, இங்கே வந்து நம்ம 15 ஷேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி யோசிக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே 10,000 தான், ஆனால் நம்ம ஒரு 3 ஸ்டாக்கில் வந்து இப்போ டைவர்சிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதே 3 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கலாமே. எனக்கு இங்கே என்ன தான் இருக்குது, 1,900 ரூபா தான் வந்திருக்கு. இப்போ இது ஒரு ஸ்டாக்குக்கு போயாச்சு. இப்போ 10,000ல் ஒரு 2,000 ரூபா வந்து இந்த ஸ்டாக்கில் போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம லிவரேஜ் எடுக்கிறதுனால நம்மளோட ரிஸ்க்கு வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அது நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அதை வந்து டைவர்சிஃபை பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்இசி எடுக்கிறோம்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 2,000 ரூபா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து நம்மளோட ரிஸ்க் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 24 ஷேர். அப்போ அங்கே ஒரு 3 ஷேரு, தென் இங்கே வந்து ஒரு 24 ஷேரு. ஸோ இந்த மாதிரி பிரித்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறதுனால இந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபண்ட்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்க, நமக்கு புரோக்கர் கொடுக்குறதுனால அந்த இதுக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒரே ஷேர்ஸில் வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம ரிஸ்க்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட ரிஸ்க்கையும் வந்து டைவர்சிஃபை பண்ணுறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வைஸ் டெசிஷனாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து என்னென்னா, உங்களோட இன்புட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போது இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது, மேலே தான் போகும்னு தெரிஞ்சுதுன்னா இந்த எம்டிஎஃப் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போதுமே அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, டைவர்சிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர ஒரே கேபிட்டலில் கொண்டு போய் மொத்த இதையுமே வந்து எம்டிஎஃப்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஈவன் நம்ம லோ கேபிட்டல் இருக்கும்போதுமே நம்ம இது என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரே இதில் வந்து போடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணலாம், லைக் பண்ணிடுங்க. உங்களோட டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது எல்லாமே தன்னில் அவைலபிள். உங்களுக்கு 5 டைம்ஸ் லிவரேஜாக இருக்கட்டும், இந்த இன்சைட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதில் உங்கள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் புதுசு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.